செமை என்ற சொல் தமிழுக்கு வந்தது போல இன்னொரு சொல் இருக்கு, அதுக்கு எதிர்ப்பதமான சொல்லு, அதுக்கு எதிர் சொல்லாக இருப்பது மொக்கை. படத்துக்கு போயிட்டு வந்து செம படம் சொல்லுவான் ஒருத்தன், இன்னொருத்தன் மொக்க படம்மா. படம் எப்படா இருக்கு? வெறும் மொக்கம்மா. இப்போ மொக்கை என்றால் என்ன? அது தமிழ் சொல்லுதானா? படம் மொக்கையா இருக்கு, கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்தா பொண்ணு மொக்கையா இருக்கு, இந்த பயில பாத்தீங்கன்னா மொக்க ஃபிகர்மா, மொக்க ஃபிகரு, சப்ப ஃபிகர் எல்லாம் இருக்கு பேசுவாங்க. என்ன இந்த மொக்கைன்னா அப்ப செம்மை என்றால் சிறப்பானது, மொக்கை என்றால் ஆகாது என்று பொருளை இப்ப குறிக்கிறது. நல்ல படம் இல்லை, மொக்க வண்டி, மொக்க படம், மொக்க கதை, என்ன மொக்க ஃபிகரு, இதெல்லாம் நல்லா இல்லாதது. செம்மை என்றால் அது எது சொல்லா இருக்கு. இந்த மொக்கை என்ற சொல்லை ஆராய்ச்சி பண்ற போது நல்ல தமிழ் சொல் மொக்கை என்றால் பெரிய. நல்லா பாருங்க, மொக்கையில இருந்துதான் இந்த மகா, மா, மகா, மொக்கை, மெகா என்ற தமிழ் சொல்லே வந்திருக்கு, ஆங்கில சொல்லே வந்திருக்கு. மெகா, மெகா பிக்சல் சொல்றோம் இல்லையா, மெகா பைட், அந்த மெகா என்பதே இந்த மொக்கையில இருந்து வந்ததான், மகா மெகா எல்லாம். அப்ப இந்த மொக்கை என்றால் பெரிய என்று அர்த்தம். மதுரையிலே ஒரு சாமி மொக்கை சாமி என்று இருக்குது. மொக்கை சாமி என்றால் பெரிய சாமி. இப்போது அது மொக்கை என்றால் நன்றாக இல்லை என்று பெரிய சாமி என்றே குறிப்பிடுகிறார்கள். இந்த பெரிய சாமி என்ற சொல்லே மொக்கை சாமி என்பதுதான். மொக்கை என்றால் பெரிய என்று பொருள், பெரியவர்களே.